வணக்கம் மக்களே. இந்த போர் அப்படின்றது ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் போர் நடக்கப்படாமல், அது சீஸ்ஃபயர் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்குது. தற்காலிகமான போர் நிறுத்தம்னு அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ அமெரிக்கா இதுவரைக்கும் நாடுகள்ல போயிட்டு ஏதாவது ஒரு அவங்க போர் செய்தா, அது குறிப்பாக தாங்கள் என்னென்ன கட்டளைகளை அந்த நாட்டுக்கு சொல்றாங்களோ, அதைத்தான் அந்த நாடுகள் பின்பற்ற வேண்டியிருக்கும். ஆனா முதல் தடவையாக என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால், ஈரான் 10 அம்ச திட்டங்களை அமெரிக்கா குடுத்துருக்காங்க. அதே நேரத்தில அமெரிக்கா 15 அம்ச திட்டங்கள ஈரானுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ 2 பேருமே இப்ப அதாவது அமெரிக்கா சொல்ல சில விஷயங்கள ஈரான் நிறைவேற்ற வேண்டியிருக்கு. ஈரான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள அமெரிக்காவும் செய்ய வேண்டியிருக்கும். அமெரிக்காவுடைய ஒரு விமானி ஈரான் பகுதியில தாக்கப்பட்டு அவர் விழுந்த நேரத்தில மிகப்பெரிய அளவுல ஒரு மீட்பு பணி அப்படின்றது நடைபெற்றது. ஸோ அதே நேரத்தில அந்த மீட்பு பணி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈரான் அமெரிக்க அதிபரால் சொல்லப்பட்ட ஒரு சோசியல் மீடியால சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, ஈரான இருந்த இடமே தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய சிவிலைசேஷன் அப்படின்றதே இருந்ததுக்கு ஒரு ஆதாரம் கூட இல்லாமல் முற்றுமுழுதாக அழிக்கப்படும் அப்படின்று அவருடைய ட்ரூத் சோசியல் மீடியால அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு தான் இந்த முடிவுகள் அப்படின்றது 2 நாட்டாலையும் எட்டப்பட்டு இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நடக்கப் போவதாகவும், இந்த சீஸ்ஃபயர் அப்படின்றது அதுக்கு பின்பு தான் அறிவிக்கப்பட்டது. ட்ரம்ப் எதை பற்றி உண்மையாக கதைக்கிறார்? நியூக்ளியர் போர் அப்படின்றது மறுபடியும் ஈரான் மேலே தொடுக்க போகிறாரா? இல்லாட்டிக்கு ஈரான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்ற பகுதியை தங்களுடைய கைவசம் வச்சுக்கிறதால தான் இந்த போர் அப்படின்றது இவ்வளோ கட்டத்தை எட்டி இருக்குதா? அப்படி இல்லாட்டிக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ன்றது ஈரான் பக்கம் இருக்கிறதால தான் இந்த போரை ஈரான் உலகாலம் தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குதா? அப்படின்ற சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் அதாவது பொருட்கள் பரிமாறக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால், கொண்டு செல்லப்படக்கூடிய இடம்னு சொன்னால், வான்வழி பாதையை விட இந்த கடல்வழி பாதைகள் மூலமாகத்தான் மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு நாடுகளில் எண்ணெய் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு வேறு பொருட்கள் கூட சேரக்கூடியது நாடுகளுக்கு, ஒவ்வொரு நாடுகளுக்குமே இன்னொரு நாடுகளில் இருந்து அதிகமாக இந்த கடல் போக்குவரத்து பாதைகளால் தான் போகும். இப்போ தானாகவே உருவாக்கப்பட்ட இந்த கால்வாய்களினூடாக செல்லும்போது, அதாவது இயற்கையாகவே அமைந்திருக்கக்கூடிய கால்வாய்களூடாக கப்பல்கள் பயணிக்கும் போது, அந்த எல்லைகள் இருக்கக்கூடிய நாடுகள் அந்த கப்பல்களுக்கு வரிகளை அறவிட முடியாது. இது மிகப்பெரிய ஒரு சட்டமாகவே இதுவரைக்கும் இருக்குது. பட் அதாவது ஒவ்வொரு நாடுகளாக உருவாக்கப்பட்ட ஒரு கால்வாயாக இருந்தால் கண்டிப்பாக அதால் செல்லக்கூடிய கப்பல்கள் எல்லாமே அந்த நாட்டுக்கு வரியை செலுத்த வேண்டும். உதாரணமாக சொல்லப்போனால் எகிப்தால் கட்டப்பட்ட சுயஸ் கால்வாயில் கப்பல்கள் பயணிக்கிறதாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு பனாமாவில் இருக்கக்கூடிய பனாமா கால்வாயினூடாக கப்பல்கள் பயணிக்கிறதா இருந்தால் அந்த நாட்டுக்கு வரி செலுத்தினதுக்கு பிறகு தான் அந்த கப்பல்கள்ன்றதை பயணிக்க முடியும். பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஈரான் பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்ற பகுதி இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு பகுதின்றதால அதில் நாடுகள், அதாவது அதோட எந்த நாடுகளுடைய கப்பல் செல்வதற்கும் கட்டணம்ன்றது வசூலிக்கப்பட தேவையில்லை. ஸோ இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு சட்டமாகவே இவ்வளவு காலம் இருந்தது. பட் இப்போ இதில் யார் யாரெல்லாம் கையெழுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னால், ஈரானுமே இந்த ஒரு சட்டத்தில் கையெழுத்திட்டுருக்குறாங்க. பட் இப்போ இந்த போர் நடந்ததுக்கு பிறகு சில வேளைகளில் இந்த பகுதியில் செல்கிறதுக்கு பெரிய அளவில் வரிகள் வசூலிக்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டம் ஈரான் பக்கம் கொண்டு வரப்பட்டால், இல்லாட்டிக்கு இப்போ இந்த போர் நிறுத்த நேரத்தில் ஈரானால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 10 அம்ச திட்டங்களில் இந்த திட்டமும் சொல்லப்படுகிறது. யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் இதுவரைக்கும் அதால் செல்லக்கூடிய, அதாவது இயற்கையாகவே அமைந்த பகுதிகளை செல்லக்கூடிய பகுதிக்கு எந்த நாடுகளுமே தங்களுடைய கப்பல்கள் கொண்டு வரதுக்கு வரி என்றது கட்டுறதில்லை. பட் இப்போ அந்த எண்ணெய் அங்கே இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவான எண்ணெயாக இருக்கட்டும், எண்ணெய் வளமாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு அங்கே இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயுகள்லாம் ஏற்றி வரக்கூடிய கப்பல்கள் மிகப்பெரிய அளவில் பணத்தை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், இதுவரைக்கும் உலகத்திலே சாதாரணமாக இருந்த எண்ணெய் விலைகளை விட நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விலைகளுக்கு விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் கண்டிப்பாக உருவாகும். ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் கண்டிப்பாக இருக்கும். இந்த போரால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு கூட அது ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த வரி வசூலிப்பட்டுன்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால், உலகத்திலே 40% எண்ணெய் எல்லாமே போக்குவரத்து செய்யக்கூடிய ஒரு பாதையாக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்ற பகுதி இருக்குது. போர் நடைபெற்ற காலப்பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான கப்பல்கள் அந்த போக்குவரத்து செய்ய முடியாமலே எண்ணெய்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு அந்த பகுதிகளை தடுத்து நிற்கிறதாக சொல்லப்படுது. தற்காலிக போர் நிறுத்தம் சொல்லப்படக்கூடிய இந்த நேரத்தில் அந்த பகுதியால் கப்பல்கள் செல்ல அனுமதித்தால் மிகப்பெரிய அளவில் பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய எண்ணெய் அப்படின்றது மறுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஈரான் இந்த போர்களில் இவ்வளவு காலமும் நீடிக்கவும்
ஸோ இவ்வளோ பெரிய இந்த போர் அப்படின்றது வந்து இந்த முக்கியமான ஒரு முடிவை எட்டுறதுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படக்கூடியது இப்போ பலரால் எதுன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்ற பகுதி தான் சொல்லப்படுது. என்ன சொன்னால் உலகத்திலேயே வந்து 40 வீதமான எண்ணெய் என்றது வந்து செல்லக்கூடிய பாதையாகவும் இருக்கிறதால மிகப்பெரிய அளவில் எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாதை என்றது வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதி தான். ஸோ இதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை வந்து கண்டிப்பாக செலுத்த முடியும். ஸோ அமெரிக்கா இந்த போர்களிலிருந்து சற்று பின்னடைவதோ இல்லாட்டிக்கு ஈரானுடைய சில கட்டுப்பாடுகளுக்கு வந்து இப்போ அமெரிக்கா இணக்கம் தெரிவித்தது கூட காரணமாக கூட இந்த கப்பல் போக்கு, அதாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்ற பகுதி ஈரானுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ காலம் ஈரான் இந்த போர்களை வந்து இவ்வளோ காலமும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறதுக்கே வந்து ஈரான் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்ற பகுதியை முக்கியமாக வந்து கையகப்படுத்தி வச்சுக்கிறதான் ஒரு முக்கியமான காரணம் என்று எங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கு. என்ன சொன்னால் உலகத்தில் வந்து எல்லா நாடுகள்லையுமே இந்த எரிபொருள் பிரச்சனை அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போய்கொண்டிருக்குது. நாங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு வந்து இப்போ எரிபொருளுடைய விலைகள் அப்படின்றது அதிகரிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்ற பகுதி ஈரான் பக்கம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த போர் அப்படின்றது நிச்சயமாக வேறொரு திசைக்கு சென்றிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஈரான் பக்கம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்ற பகுதி இல்லாமல் இருந்திருந்தால் தற்சமயம் அமெரிக்கா இந்த போர்களில் வந்து வின் பண்ணி இருக்கலாம். இப்போ போர் நடந்து கொண்டு இருந்தாலும் ஈரானோட கண்ட்ரோலில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதி இல்லாட்டிக்கு மிகப்பெரிய அளவில் இங்கே கப்பல் போக்குவரத்துகளூடாக வந்து இந்த எண்ணெய் போக்குவரத்து அப்படின்றது வந்து எல்லா நாடுகளுக்குமே வந்து போய்கொண்டே இருந்திருக்கும். ஸோ இதால் வந்து மிகப்பெரிய அளவில் ஈரானால் இந்த போர்களில் தாக்கு பிடிச்சி கொண்டு இருந்திருக்க முடியாது அப்படின்றது வந்து பலருடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? அதாவது இந்த போர்களில், அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்ற பகுதி ஈரான் பக்கம் ஈரானுடைய கண்ட்ரோலுக்கு இருந்திருக்காட்டிக்கு இந்த போர் அப்படின்றது வந்து இவ்வளோ காலம் இழுத்திருக்க முடியுமா? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்கிற மாதிரி வந்து யார் செயற்படுறது அப்படின்னு சொன்னால், அதாவது 2 பேச்சுவார்த்தைகளுமே வந்து எட்டப்படுறதுக்கும் இந்த போர் நிறுத்தம்ன்றது வந்து நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு நாடாக இருந்தது யார் அப்படின்னு சொன்னால் இந்த பாகிஸ்தான் என்ற பகுதி தான் முக்கியமாக இருந்தது. அவர்களுடைய ஒரு பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையில் தான் இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது வந்து இப்போ எட்டப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் இந்த போர் நிறுத்தம் நடந்ததுக்கு பிறகு வந்து அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரம்பால் வந்து நிறைய பதிவுகள் இந்த ட்ரூத் சோசியல் மீடியாவில் வந்து தொடர்ந்து பதிவேற்றப்பட்டு கொண்டே இருக்குது. ஸோ அதில் வந்து அவர் முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், இனிவரும் காலங்களில் ஈரான் அப்படின்றது வந்து ஒரு அணு ஆயுதம் செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு வேலைகள்லையுமே வந்து ஈடுபடக்கூடாது. அதே நேரத்தில் ஈரானுக்கு எந்த ஒரு நாடுகளுமே வந்து ஆயுதங்களை வழங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது. இந்த போர் நிறுத்தம் எட்டப்படுறதுக்கு முன்னாடி ஈரானுக்கு மேலே மிகப்பெரிய அளவில் குண்டுகள் வந்து வீசலாம் அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தது. என்னென்னு சொன்னால், ஒரு நாட்டினுடைய சிவிலைசேஷனை வந்து இருந்த இடம் தெரியாமல் வந்து முற்றாக அழித்து விடுவார் அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்பால் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பதிவுகள் போடப்பட்டிருந்தது. உண்மையாக வந்து இந்த கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டையை வந்து ஒரே தடவையில் வந்து முற்றுமுழுதாக அழிக்கிறதுன்றது வந்து இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி, ஏற்கனவே வந்து அமெரிக்கா பயன்படுத்துகிறது, ஜப்பான் மேலே பயன்படுத்தின மாதிரி அமெரிக்க அதிபரால் சொல்லப்பட்டது, அவர் அணுகுண்டு தாக்குதலை பற்றிய அமெரிக்க அதிபரால் சொல்லப்பட்டது அப்படின்றது வந்து இப்போ மிகப்பெரிய அளவு விவாதமாக போய்கொண்டிருக்குது. இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஈரான் இணக்கம் தெரிவிக்க விட்டிருந்தால் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த அணுகுண்டு தாக்குதல் அப்படின்றது வந்து ஈரான் மேலே நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு சொன்னால், ஈரான் அணுகுண்டு தயாரிக்கிறதுக்காக சில செயற்பாடுகளை செய்வதாகவும் அணுகுண்டு தயாரிக்க போவதாகவும் என்று குற்றச்சாட்டி தான் இந்த போர் அப்படின்றதை வந்து ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு ட்ரம்பால் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து அளிக்கப்பட்டிருப்பதாகவும், அங்கே இருக்கக்கூடிய மண்களில் வந்து இப்போ இந்த யுரேனியம் அப்படின்றது வந்து சிதைவடைஞ்சி இருப்பதாகவும், அதை வந்து எடுக்கிற முயற்சிகளில் தங்களுடைய இராணுவம் இனிவரும் காலங்களில் ஈடுபடும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரூத் சோசியல் மீடியாவில் வந்து டொனால்ட் ட்ரம்பால் வந்து பதிவுகள் இடப்பட்டிருக்குது. ஸோ இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து இணக்கம் ஈரான் தெரிவித்திருக்காட்டிக்கு மிகப்பெரிய அளவில் இந்த அணுகுண்டு தாக்குதல்ன்றது ஈரான் மேலே நடந்திருந்தால் உலகத்தில் வந்து எப்படியான மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். உண்மையாக வந்து ஒரு அணுகுண்டு தாக்குதலுக்கு பிறகு அந்த ஒரு பகுதியில் யாருமே வசிக்க முடியாது. அது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்குமே என்று சொன்னால், அணுக்கதிர்வீச்சு அப்படின்றது வந்து அந்த இடங்களில் யாருமே வசிக்க முடியாது. அப்படி யாராவது அங்கே போனாலும் அவர்களும் வந்து அந்த அணுக்கதிர்வீச்சால் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதாவது ஈரானில் வந்து மிகப்பெரிய அளவில் அணுகுண்டு தாக்குதல் நடைபெற்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்குமே தான் பிரச்சனை.
என்ன சொன்னால் அந்த எல்லைகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே வந்து அணுக்கதிர் வீச்சு அப்படின்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய காற்றில் பரவி எல்லா நாடுகளுக்குமே செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம் இருக்குது. ஸோ இதால் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியாலையும் செல்லக்கூடிய கப்பல்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. பல காலங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்ற பகுதியே முற்றுமுழுதாக மூடப்பட்டு தான் இருக்கும். அப்படி ஒரு அணுகுண்டு தாக்குதல் நடைபெற்றால் காற்றில் வந்து இந்த துகள்கள் வந்து கலக்கிறது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் கப்பல்களோ இல்லாட்டிக்கு அங்கே என்ன உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினங்களுக்கு கூட ஆபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. என்ன சொன்னால் அந்த அணுக்கதிர்வீச்சு அதை வந்து உடலில் அதாவது காற்றில் கலந்த சுவாசத்தின் மூலமாக உள்ளே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதால் வந்து அந்த ஏதாவது ஒரு கப்பல்கள் அந்த நாட்டினுடைய அதாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியால் வந்து போகிறதுக்கே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அச்சத்தோடு இருந்திருப்பார்கள். ஸோ இதாலையும் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி என்பது மறுபடியும் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தான் மிகப்பெரிய அளவில் வந்து இப்போ கருத்துக்களை வந்து சொல்ல வலிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? அதாவது அணுகுண்டு தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஈரான் மேலே நடைபெற்றிருந்தால் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்ற பகுதி வந்து தொடர்ந்து எவ்வளோ காலங்கள் வந்து மூடப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு மிகப்பெரிய அளவில் அணுகுண்டு அப்படின்றது வந்து ஈரான் மேலே போடப்பட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்கும். ஸோ அல்லது மிகப்பெரிய அளவில் இந்த அணுகுண்டு தாக்குதல் அப்படி நடைபெற்றால் உலக பொருளாதாரம் வந்து எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும், இந்த போருடைய முடிவுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் ஒரு அணுகுண்டு தாக்குதலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவு சேதங்கள் ஏற்படும். அதில் வந்து மிகப்பெரிய நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்து மறுபடியும் இந்த போரை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு அணுகுண்டு இதுவரைக்கும் வந்து உலகத்தில் 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு இதுவரைக்கும் எந்த ஒரு நாட்டின் மீதும் அணுகுண்டுன்றது போடக்கூடாதுன்றதை வந்து தடை பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த அணுகுண்டு தாக்குதல் ஒரு வேளைகளில் நடைபெற்றால் 3ஆம் உலக யுத்தத்துக்கு கூட இது ஒரு முதல் படியாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுங்க.